டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் பாரம்பரிய பழப்பணியாரம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக வர்ற மாதிரி சூப்பரான பணியாரம் தான் இது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சத்தான இனிப்பு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சுட சுட ஸ்வீட் பணியாரம் தான் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல் பாகு காய்ச்சணும். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி வெள்ளம் எடுத்துருக்கோம். வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டில் துருவன வெள்ளமே மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு. இது வெயிட்டில் பார்த்தோம்னா ஒரு 350 கிராம் இருக்கும். 350 கிராம் வெள்ளத்தை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேருங்க, போதும். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு வெள்ளம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். வெள்ளம் நமக்கு கொதிச்சு நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகு பாகுவை தான் எதுவும் தேவையில்லை, சும்மா கரைச்சி வச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். இப்போ பணியாரத்துக்கு நம்ம அரிசி இது மாவு பச்சரிசி தான், குண்டு பச்சரிசி. இது நம்ம எடுத்துக்கூடிய அளவு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியும் வடித்து வச்சாச்சு. இது அப்படியே எடுத்து இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு தகுந்தாப்புல பெரிய மிக்சி ஜாரை எடுத்துட்டு அலசி வச்சிருக்கக்கூடிய அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கலை, சும்மா அரிசியில் அப்படியே எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்தா பாகு நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வச்சிருக்கக்கூடிய எல்லா பாகையுமே வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ நம்ம பாகை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன்கிட்ட நல்லா கலந்து விடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாகு நம்ம மிக்சி ஜாரில் இருக்க அரிசியில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். இந்த அளவுக்கு இருக்கும் அரைச்ச உடனே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் 2 வாழைப்பழம், நான் கற்பூரவள்ளி தான் எடுத்திருக்கேன். இதுங்கிட்ட ராஜா ராணின்னு சொல்லுவாங்க. 2 வாழைப்பழம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுப்பழம், செவ்வாழை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மட்டும் வேண்டாம். பச்சை மட்டும் நம்ம அதை போடும்போது ரொம்ப கருத்தரும். அதனால் பச்சை மட்டும் வேண்டாம். மற்ற ஏதாவது பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி 2 பழம் மீடியம் சைஸில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ 2 வாழைப்பழத்தை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துச்சு. வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வாழைப்பழமும் சேர்ந்து அரைக்கிற மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடணும். வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த பணியார மாவை நம்ம அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அரைச்சி போட்டு பாகை மட்டும்தான் ஊற்றி நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் இந்த அளவே சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்ச மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூனு கருப்பு எள்ளு, ஒரு 2 பிஞ்சு தூள் உப்பு, அடுத்து ஒரு குழிக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. நெய் உருகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கையளவு தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கத நம்ம இந்த நெய் உருகினோடனே உள்ளே சேர்த்து அப்படியே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்காய் துண்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா நெய்யிலேயும் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காய் துண்டு 2-3 நிமிஷம் நல்லா நெய்யிலே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனோடனே இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு. இப்போ நான் உடனே சொல்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நீங்கள் செய்கிறா இருந்தால் சோடா உப்பு தேவையில்லை. அது நல்லா சூப்பரான ஒரு பணியாரமாக வரும். இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்துடலாம். இந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடலாம். நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கனால நல்லா கலந்துருங்க மாவை. இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இது கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க சாப்பிட்ணும்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் துருவலாக கூட துருவி போட்டுருங்க இந்த இடத்துல, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சு. பணியாரக்கல் வச்சுட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம். இது நெய்யிலையும் நீங்கள் முழுமையாக சுடணும்னா சுட்டுக்கலாம், எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி சுடனாலும் சுட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாகவும் ஒரு குழியில் சேர்த்துக்குருவோம். முதல் ரவுண்டில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் தான் நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்கணும். அவ்வளோ சின்ன கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி குழியில் நிரம்புற மாதிரி ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்து நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எல்லா குழியும் நிரப்பியாச்சு. மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்த உடனே அந்த சைடு கார்னர் கூட நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதுபோல் குச்சி இல்லைன்னா சின்ன ஸ்பூன் எதாவது வச்சு அந்த மாதிரி ஓரங்களை நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம். அப்படி இப்போ நம்ம இந்த கார்னர் கூட லேஸ் அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம புரட்டி விட்டுடலாம். அப்படி அவ்வளோதான். ஒன்று ரெடியாக நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்ட பிறகும் நமக்கு இந்த பக்கம் நல்லா வெந்து வரணும். லைட்டாக உங்களுக்கு என்ன இது இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க. நம்ம திருப்பி விட்டு மீடியமான ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மொத்தம் ஒரு பணியாரம் ரெடி ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிரும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு எல்லா சைடும். இப்போ நம்ம ஒன்று வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் சூப்பரான ஒரு பணியாரமான நம்ம சொன்ன பக்குவத்தில் சுட்டு எடுத்துருங்க. நல்லா சூப்பராக மேலே நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்து அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. அந்த பழமெல்லாம் போட்டு நல்லா அந்த தேங்காய் செல்லாம் வந்து கடிபட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக உடனே நீங்கள் ஒரு பணியாரம் செய்ய நினச்சிங்கன்னா இந்த பழ பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.